எங்க நாங்க போறோம் மை பீஸாக்கு இந்த நாலுமே வந்து 10,000 ரூபா மட்டும்தான். இந்தாங்க அப்படி சாப்பிடுங்க அப்படியே அங்கே பிரியாணியும் பீஸாவும் வந்து இங்கே ஸ்பெஷல் 10 கட்டு எடுத்து கொடுக்கலாம் என்ன சில குட்டீஸ் நான் தான் உங்களுதுவா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துனாங்கடா இன்றைக்கு நாங்கள் ஒரு பீஸா கடைக்கு தான் வந்துனாங்க. இந்த பீஸா கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில்லான் இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்டா கேகே ஸ்டோட் உப்புமடை சந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திலான் இருக்கு. இந்த பீஸா கடையின் பேர் என்னென்னா மை பீஸா. இந்த மை பீஸாவில் இன்றைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஒஃபர்ஸ் கொண்டு போகுது. அந்த ஒஃபர்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கொடுக்குற காசுக்கு பிரியோசனமாக இருக்கா இல்லையான்றது தான் இந்த வீடியோவோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாம் வந்துட்டேண்ணா எல்லாம் வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணினாங்க இன்றைக்கு நாங்கள் டெவக் பீஸா உண்டும் சிக்கன் ரைஸ் உண்டும் தம் பிரியாணி உண்டும் சிக்கன் பர்கர் உண்டும் ஆர்டர் பண்ணாங்க. சிக்கன் பேகரும் ஆர்டர் பண்ணினாங்க. அதை தாண்டி 2 சோடாவும் ஆர்டர் பண்ணினாங்கண்ணா. இந்த நாலுமே வந்து 10,000 ரூபா மட்டும்தான் ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு இரவு 10 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகும். அதுக்குள்ளேயே வாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நான் இன்றைக்கு இரவு தான் வீடியோ போடுவேன். எனக்கும் இன்றைக்கு தான் தெரியும் இங்கே எதாச்சியாக வந்த இடத்துல ஆஃபர்ண்டாங்களா. இப்போ அதையே ட்ரை பண்ணி போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவோம்னா என்ன இப்போ ஒவ்வொரு டாப்பிங்லையும் அதில் ப்ரைஸுக்கு நீங்கள் வேற ஒன்று எடுக்கலாம். வேற டாபிக் எடுக்கலாம். அதே ப்ரைஸில் இருக்கிற என்ன டாப்பிக்கு நீங்கள் அந்த ஆஃபரில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இருந்தா தருவாங்க. சிலது வந்து பிரியாணி முடிஞ்சதுன்னா ஒன்றும் செய்யலாம். அதுக்கு பதிலாக வேற 1-4 எடுக்கலாம். இப்போ கொத்தோ என்ன எடுக்கலாமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணினாங்களே ஏன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம்னு பீஸாவும் பேகரும் நாங்கள் எடுத்துனாங்க. இல்லைன்னா நாங்கள் கொத்து ட்ரை பண்ணியிருப்போம். வேணாம் வளமையாகவே சாப்பிட்றது தானே. அப்போ என்ன மாதிரி தவேசன் ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த வாங்கின பீஸாலேருந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மை பீஸாவில் பீஸா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது வாங்கின பிரியாணியும் நல்லா இருக்கும். என்ன வாங்கினதான் பிரியாணி கப் அது வாங்கின கிலோ தான். அப்போ அதுவுமே நல்லா இருக்கும். இந்த 2 நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இதை சாப்பிடுவோம். இந்தாங்க எனக்கு எடுத்து தாடிங்க நல்ல வேணா செய்ய மெனசிலுக்கு தான் இப்போ நல்லா இருக்கு. தோசை தான் ஓகே இருக்கா சோஸ் இல்லாட்டி சாப்பிடலாம். நாங்கள் பழகிட்டு திரும்ப ஓகே நாளைக்கு மேலாம் போலாடாங்க. ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு மெனு. இப்படி இந்த ஐட்டங்கள் எடுத்தாடா 2 பேருக்கு வடிவா காணும். இதே இதுக்கு பதிலாக கொத்து எடுத்துட்டோம்டா 3 பேர் வடிவா சாப்பிடலாம். டெவல் பீஸா நல்லா தான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நான் முதலே ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் அதனால எனக்கு ஓகே இருக்குமென்னு நம்பிக்கை இருந்தது. அதான் முன்னாடியே கேட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சரிங்களா என்ன நானும் எடுத்து தரணுவேன். கடமை உணர்ச்சிக்கு மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நார்மலா இது சாப்பிட வயிறு நிறைய நம்ம ஆயிக்கிறாங்க. சாப்பிடலாம் காணுமோ இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. இன்னைக்கு தவேசன் வந்து கிடக்க சாப்பிட மாட்டான். என்னத்துக்காக வேண்டாம் அவன் ரூம்ல அவனுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வந்துருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? உண்மையா சொல்லுவோம். ஒவ்வொரு டைம் இல்லாட்டி இந்த பீஸா அந்த ப்ரைஸ் வந்து 150 ரூபா ஒரு ஆளுக்கு காணுமே. இந்த பீஸா 150 ரூபாய். அடுத்து என்ன ட்ரை பண்ணி பார்க்கணும். பர்கர் ட்ரை பண்ணுவோம். இங்கே ட்ரை பண்ணுவோம்.
நான் ட்ரை பண்ணிட்டேன். கணக்கு சாப்பிடலாம். அது வந்துங்க சீஸ் தானே என்ன சீஸ் தானே. அப்படி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடல இல்லை சொல்கிறேன் வளர்த்து இதுக்கு சீஸ். இது சிக்கனா? சிக்கன் இப்படி எடுத்து என்ன சாப்பிட சொல்லிட்டான். இந்த பிரட்டை போடும் போலங்க என்ன விழுது. சாப்பிடும். எப்படி வா பாருண்ட பார்க்க சாப்பிட முடிச்சு போட்டு தான் சொல்லுங்க அவ்வளோ. நல்லா இருக்கலாம். நீயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். காணுங்க. சீசெல்லாம் எப்படி இருக்குண்ணா? ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு. இருக்கட்டும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்டா நாங்கள் இதெல்லாம் சாப்பிட நான் போடுவோம். பிரியாணி ட்ரை பண்ணுவோம். இந்த இரவு டைம்ல பிரியாணியா எப்படி இருக்கு இந்த வயசன்? இல்ல இல்ல இந்த டைம்ல சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லையா? மழையும் பாரு நல்லா இருக்கு. இந்த திடீரெண்டோட பெரிய மலையல் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அப்போ உனக்கு ஒன்றும் பண்ண ரைஸ் சாப்பிடணுமா? கொஞ்சம் சாப்பிடணும். இல்லை நீ சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கேன்னு ஃபாலோவர்ஸுக்கு சொன்னா தான் அவங்க இந்த ஒஃபர் டைம்ல வந்து சாப்பிடலாம். என்ன மாதிரி வா பெரிய பீஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதை தாண்டி சின்ன சின்ன பீஸுகளும் கொஞ்சம் கிடக்கு. கொடுக்குற 2000 ரூபாய்க்கு ஓகே. 2000 ரூபாய்க்கு ஓகே. இது ஓகே நல்ல ஆஃபர். மகன்ல டிக்டாக் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாலும் இது நீங்க நோபி டைம் எடுக்கிறா ஒரு 4000 கிட்ட ஆகுமாமா? கடைசி 3500 வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே பிரியாணி ஒரு 1000 1100 950 பிரியாணி. அப்ப சரியா? இப்போ நம்மளா 2 எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட வந்துடும். அங்கால மிச்சம் 2 கணக்கு பண்ணி பாருங்க. பெரும்பாலும் மிஸ் பண்ணாம வந்து சாப்பிடுங்க. என்ன சூடுதான் கொஞ்சம் மாறிட்டேன். நீங்க விட்டா சாப்பிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க உங்களுக்கு வியூவர்ஸுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுவோம். நல்ல சாஃப்டா இருக்கு சிக்கன் பீஸ் எல்லாம். என்னடாமா விஷயம்? இப்ப நாங்க ஒஃபரை சொல்லி போட்டு விடக்கூடாது. சரி எப்படி இருக்கு ஓகேன்னு சொல்லணும். ஓகே இருந்தா தான் அவங்க வரலாம். அப்போ அதனால நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு தான். இப்போ இல்லாட்டி நான் நோம்பலாம் எடுத்து போட்டுட்டு இதில் வீடியோவும் போட்டிருப்பேன். வந்த உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தா தான் அவங்களும் வரலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்க. நீ ரைஸை சாப்பிடு. நீ ரைஸை சாப்பிடு. ரைஸ் ஓகே. பாய் வைக்கவே தெரியுது டேஸ்ட். பாய் வைக்கவே தெரியுது. என்ன ஸ்பூன்லாம் சாப்பிடுவீங்களா? பெரிய ஸ்பூன் இருக்கா? அப்ப எஸ்வினை நம்பி வரலாமன்றீங்க? ரைஸ் நல்லா இருக்கு. நம்ம பிரியாணி சாப்பிட ரைஸ் நல்லா இருக்கு. நீங்களாம் பிரியாணி பிடிச்சிடும். பிரியாணி நான் இப்போ வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் இந்த ஆஃபருக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த ரைஸ் ஓகே. இப்போ எங்களை நம்பி வில போயிடும். இவங்க பிரியாணியும் பீஸாவும் வந்து இங்கே ஸ்பெஷல். அது அப்படியுமே நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த 2 ஐட்டத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணினீங்க, இதை நான் ட்ரை பண்ணினேன். இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வேணா ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போலையா? அது அந்த சில்லி சம்மலுக்கு தந்தவங்க அந்த ஸ்பூன்.
அதை எடுக்கிறதுக்கா வேணாம். நான் மாறி அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய பெரிய இருக்கு. அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நான் நீ கிழக்க சாப்பிட மாட்டேன், உன்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு சொல்லி போட்டு உன்னை கஷ்டப்படுத்தாதானே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பிரியாணி மட்டும்தான் நீ ட்ரை பண்ணல. நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் சுட சுட தான் இருக்கு. ஒரு நோமல் என்ன ஓகே. இந்த ஆஃபர் பெட்டான ஆஃபர். ஆனால் அவங்க அடிக்கடி ஆஃபர் விடுறாங்க. அப்படியா இருந்துட்டு இருந்துட்டு நல்ல ஆஃபர் போடுவாங்க. நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க? அப்ப கடைசியா அவங்க சொல்லி விடுவோங்க. சரி, உனக்கு எதுடா ஃபர்ஸ்டா பிடிச்சது? ஃபர்ஸ்டா பிடிச்சது அவங்க பீஸா தானே. அடுத்தது ரைஸ். ஓகே, ரைஸ் ஓகே. ரைஸான பர்கர். நீங்க மேலே சாப்பிடல தானே? பிரியாணி எனக்கு தெரியாது. தெரியாதோ? சரி, எனக்கு ஃபர்ஸ்டா பிடிச்சதும் அங்கே பீஸா தான். உண்மையாவே அந்த வந்து நார்மலா நாங்கள் நார்மல் டைம்ல வாங்கினாலும் சரி, இல்லை இந்த ஆஃபர் டைம்ல வாங்கினாலும் சரி, அவங்க அந்த குறைய அந்த அதாவது அந்த டேஸ்ட்டை மாற்றி ஒரே மாதிரி தான் தராங்க. டேஸ்ட்டாக இருக்குது. எனக்குமே ஃபர்ஸ்ட்டாக பிடிச்சது தான். 10க்கு நான் வந்து 8 கொடுப்பேன். நீங்கள் என்ன மாதிரி? நானும் 10க்கு 8 கொடுக்கலாம். என்ன நார்மலாக அடுத்ததாக எனக்கு உங்களோட பிரியாணி பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் டைம் சுணங்கிட்டுன்னா என்ன நாங்கள் சாப்பிட ஏன்னா வீடியோ எடுக்கிறபடியால முன்னுக்கு எடுத்து பட் இதெல்லாம் ஒரே டைம்லாம் வரணும். இப்போ எல்லாமே ஒரே டைமில் போட மாட்டாங்க. டேஸ்ட் மாறி இருக்கு. எனக்கு 2வது பிடிச்சிருக்கு. அடுத்தது வாங்க இது பிடிச்சிருக்கு எனக்கு ரைஸ். ஏன்னா இது நாங்கள் அவ்வளோமையாக சாப்பிட்றது இல்லை தானே, ஒரு எங்கெண்ட ஸ்டைலுக்கு வித்தியாசம் தானே இது. அப்போ இது கொஞ்சம் நல்லா தான் பிடிச்சிருக்கு. மற்றும்படியில் இந்த 2000 ரூபா ஆஃபருக்கு வந்து பெத்தா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன 2000 ரூபா இது எவ்வளவு? 150. 120. 2240 ரூபா தான் முடிஞ்சது. நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம். 2240 ரூபா தான் முடிஞ்சது. நீங்களும் வாங்க, இதே மாதிரி ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, கொத்து பிடிச்சிருந்தாலும் மாற்றி எடுக்கலாம். இருக்கிறத பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. நாளைக்கு இரவு 10 மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். பிறகு முடிஞ்ச பிறகு வந்து கேட்கறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்க. இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் பார்க்கணும்னா உங்கள் துவா டிக்டாக் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. இந்த யூடியூபுக்கு உங்கள் துவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. டங்கன்னு அடிக்கிற சத்தம் இங்கே கேட்கணும். சரி, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இதுக்கு முதலே நீங்கள் வந்திருந்தா எப்படி இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சரி, சிலது வீடியோக்களில் தவேசனம் வருவேன். என்ன தவே வருவேதானே? அஸ்வின் வருவேன். சாரி, நான் பழக்கத்தில் அவன் உண்மையான பேரை சொல்லிட்டேன். அஸ்வினும் வருவேன். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.